ஹலோ காய்ஸ், என் பேர் சிவசஞ்சய். நான் கல்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். நான் பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன். ஸோ அது இல்லாமல் கோட் 99ல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் 7+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து என் ஸ்கூலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபுல் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே சேர்த்து ஃபுல் ஸ்டாக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் 7+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இது கிட்ஸ் பார்க்குறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ரோபோ வந்து ஏரோவை ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும், அவங்க கொஞ்சம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு யூசர் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ இது சைன் அப் ஃபார்ம். இங்கே வந்து யூசர் நேம் கொடுத்து அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். என் நேமு, இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இது பாஸ்வேர்ட் கொடுக்குறப்போ இந்த ரோபோ வந்து அதோட ஐயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு திரும்பிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ இங்கே பாப்அப் ஷோ ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமும் டேட்டா பேஸில் ஷோ ஆகும். இப்போ நான் இங்கே வாங்கினது எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா பேஸில் வரப்போ யூசர் நேம், இமெயில் ஐடி, அவங்களுடைய பாஸ்வேர்டு. இதில் மெயினாக இருக்கிறது வந்து பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்டாக தான் வரணும். ஸோ என்கிரிப்டாக வர்றதுக்காக அதுக்கு நான் பிக்ரிப்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து வர ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர டேட்டாஸ் எல்லாமே பிளெயின் டெக்ஸ்டாக இல்லாமல் என்கிரிப்ட் பண்ணி வரும். ஸோ இங்கே நான் வந்து கொடுத்த க்ரெடென்ஷியலை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் ஆகி டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இங்கே வரப்போ இந்த டேஷ்போர்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அட்மின். இதில் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ஓவராலாக ஸ்கூலோட வெப்சைட் மொத்தமாக எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும், பேரண்ட்ஸ் முதற்கொண்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு காரணத்துக்காக ஸ்கூலோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணுற மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. டே டு டே கிளாஸஸ் எப்படிலாம் போகுது, என்னெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது மொத்தத்தையும் அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்தாங்க அப்படின்னா இதில் வந்து டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பேக்எண்ட்ல இருந்து எடுத்து இங்கே ஃபெச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இங்கே காட்டுறேன். இது டீச்சர்ஸ்க்கான லாகின் கிரெடென்ஷியல் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதுக்கு இன்னொரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதோடது வர்றதப்போ அதுக்குன்னு தனியாக டேட்டா பேஸ் இருக்கும். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் அதே மாதிரி தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது, அவங்களுடைய இது எல்லாத்தையும் ஷோ பண்ணுறதுக்காக இன்னொரு சைட் பார். ஸோ இங்கே வந்து அட்மின் வராங்க அப்படின்னா அட்மின் தான் ஓவரால் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் கொடுத்து அவங்க வந்து இன்னொரு டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். அவங்க வரப்போ புதுசாக சைன்இன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு டேட்டா பேஸில் அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டோர் பண்ண பிறகு லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்த ஸ்கூலோடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய டேஷ்போர்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சும்மா இப்போது அட்மினுக்கு கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் இங்கே நான் ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். ஆனால் இது 10 நம்பர்ஸ் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பாஸ்வேர்டு வந்து நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வேணுன்ற மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஜென்ரேட் பண்ணுறப்போ அதுவே ஒரு என்கிரிப்டடாக ஒரு பாஸ்வேர்டை ஷோ பண்ணும். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இது அட்மின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப என்கிரிப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இதை நான் பண்ணியிருக்கிறது.
ஸோ இங்கே வந்து நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது இதில் மிஸ் ஆகுது அப்படின்னா எரர் ஷோ ஆகுற மாதிரியும் நான் ஃப்ரண்ட் அண்ட் யூஐயை ஃப்ரெண்ட்லியாக கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் போன பிறகு லாகின் பேஜ் வந்து ஷோ ஆகும். இங்கே திருப்பி அவங்க என்ன நேம் கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் போட்டு அவங்க அவங்களுடைய அட்மின் பேஜை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸை போட்டு அவங்க லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அட்மினோடைய இப்போ டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களுடைய எவ்வளோ எலக்ட்ரிக் பில்லு வச்சுருக்காங்க, அவங்களுடைய மெயின்டெனன்ஸ், எவ்வளோ டேக்ஸஸ் கட்டியிருக்காங்க, இல்லை பெண்டிங் இருக்கிறத இதுலேயே பே பண்ணுற மாதிரி என்னென்ன வேணுமோ இது எல்லாத்தையுமே இங்கேயே லேப்லேயே பண்ணுற மாதிரி யூஐ கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பேக்கெண்ட்லேருந்து ஃபெச் ஆகும். இவங்களுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவங்களால நியூ டீச்சரையும் ஆட் பண்ண முடியும். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ண முடியும். ஏதாவது டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மொத்த கண்ட்ரோலையும் கொடுக்குற மாதிரி இவங்களுடைய யூஐ டிசைன் பண்ணியிருக்கேன். இவங்க ஆட் பண்ணவங்கள வியூ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து அசஸ்மெண்ட்டில் வந்து இதுவும் பேக்கெண்ட்லேருந்து வந்து ஸ்டோர் ஆகுற மாதிரி தான். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேக்கெண்ட்லேருந்து வராத டீட்டெயில்ஸ் வராதப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து ஸோ இந்த ஃபார்மில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி, அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, அவங்களுடைய அசஸ்மெண்ட் டைட்டில் என்னவா இருக்கணும், என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா இங்கே யூடியூப்ல என்ன லிங்க் கொடுக்குறனோ இது எல்லாமே வந்து பேக்கெண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கான டேட்டாபேஸ் இங்கே ஷோ ஆகுது. இதில் நான் கொடுத்துருக்கிறது தான் எனக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஷோ ஆகுது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் எந்த டைமில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பேக்கெண்டில் இருந்து ஸ்டோர் பண்ணதை ஃபெச் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்லையும் காட்டும். அண்ட் தென் இங்கே ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குறத பேக் எண்ட்லையும் போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி SSC CGL மெயின்ஸ் क्वेश्चन வந்து நம்ம இந்த மாதிரி இப்படில சால்வ் பண்ணலாமா? அசஸ்மெண்ட்டை முடிச்சுக்க முடியும். அதே மாதிரி இதில் பேக்கெண்ட்லேருந்து என்னென்ன வீடியோஸ் வருது, என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத மொத்தத்தையும் இதுல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த டேட்டாபேஸில். ஸோ அண்ட் தென் டாஸ்க் செக்ஷன், இதில் வந்து என்னுடைய ஸ்கூல் மெமரிஸ் நாஸ்டாலஜிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் ஸ்கூல் டேஸில் வந்து டைரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இதில் நான் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் எல்லாமே டைரியில் தான் எழுதுவோம் அப்படின்றதுனால அதோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து யூஐயும் நான் அதேமாரி டைரி கான்செப்ட்லேயே வச்சுருக்கேன். ஸோ டெய்லி என்னென்ன அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னென்ன ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க, அதை பேரண்ட்ஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் கரெக்டாக முடிக்கிறாங்களா, கம்ப்ளீட் பண்ணுறாங்களான்ற மொத்த டீட்டெயில்ஸுமே நான் பேக்கெண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதில் வந்து என்ன டேட்டில் என்னென்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்றது கொண்டு ஸ்டோர் ஆகும். இதில் வந்து நான் நியூ டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன டாஸ்க் கொடுக்குறனோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அதாவது இந்த இடத்துல டைரி டாஸ்கில் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் டீச்சர்ஸ் ஏதாவது நோட்ஸ் கொடுக்குறாங்க, போர்டில் எழுதி போகிறது எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ் நோட்ஸில் நான் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டடி சாப்டர் 5 அப்படின்னு கொடுத்து மேக்ஸுக்கான இதுவோ கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரண்ட் எண்ட்லையும் பேக் எண்ட்லையும் ஷோ ஆகிடும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ இங்கே பண்ணுறேன் அப்படின்னா டே டு டே என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான யூஐ இது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களையும் டைப் பண்ணி அவங்களோட நோட்ஸையும் ஷேர் பண்ணுற மாதிரி ஃபீட்பேக்கும் வாங்குற மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து பேக்கெண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம லைவாக ஹார்ட் காப்பியாக வச்சுக்கிற மாதிரியும் நான் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஓவரால் ப்ராஜெக்ட். இதோடைய டேஷ்போர்டு தான் இது, அட்மின் டேஷ்போர்டுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். வந்த உடனே ஆக்சஸ் பண்ணுற பேஜ் இதுதான். இது எல்லாராலையும் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அட்மின் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணுறது இது மட்டும்தான். ஸோ என்னுடைய ப்ராஜெக்டை பார்த்துருப்பீங்க. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி 0 நாலேஜில் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃப்ரெண்ட் சுப்ரமணி தான் இதை ரெஃபர் பண்ணார். எனக்கு இங்கே வரணுன்ற ஐடியாவே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் HTML CSSனால் என்னன்னே தெரியாமல் இருந்தேன். என்னால் இப்போ 7+ ப்ராஜெக்ட் முடியுது. அது இல்லாமல் ஃபுல் ஸ்டாக்காக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்னால் ஒரு ப்ராஜெக்டை முடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான்.
நான் எனக்கு எப்போ டவுட்ஸ் வேணுமோ அப்போ எல்லாமே உட்காந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ஃபுல்லாக நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கோட் 99.